என்ன தெரியுதுங்களா, கருவேப்பிலை ஜூஸ்ன்னு நினைப்பீங்க, அது கிடையாது, வேப்பிலை ஜூஸ். இது எங்களுக்கு இல்லை, பூச்சிக்கு. துபாயில பூச்சி தொல்லை தாங்க முடியல. பக்கத்து வீட்டுல எல்லா வீட்லயும் மருந்து அடிச்சுக்கு அப்புறம் எல்லாம் இப்ப எங்க வீட்டுக்கு வந்துச்சு. எங்க வீட்டுல அடிச்சு அவங்க வீட்டுக்கு போகுது. இது முடியறதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், போய் வேப்பிலை நல்லா பறிச்சுன்னு வந்து நல்லா அந்த அம்மா சொல்லல கூட கரகரன்னு 2 ஓட்டு ஓட்டி இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இதில் ஊத்திட்டு கூட 4 கல்பத்தை போட்டு அப்படி கலகல கலந்துட்டு ரெண்டாவது கொஞ்சம் ஊத்திட்டு நல்லா பக்காவா வந்து தாமரை ப்ராடக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், வேப்பிலை ஜூஸ். பார்த்துக்குங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். பக்காவாக ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்க ஃபுல்லாக வேப்பிலை தான். ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், நேற்று வந்து நாங்கள் வேப்பிலை பறிச்சுட்டு வந்து டெட்டால் கற்பூரம் இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அந்த ஜூஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய என்ன சொல்கிறது ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு. பாருங்கள், வீடு ஃபுல்லாக இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஒரு பூச்சி கூட இல்லை, ஈ கூட இல்லை. பாருங்கள், ஈ கூட ரொம்ப ஈ இருந்தது. ஆக்சுவலாக ரெட்டால் கற்பூரம் இந்த வேப்பிலை இல்லை, வேப்பிலை கருவேப்பிலை இல்லை, வேப்பிலை இதை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஈ தொல்லை, கொசு தொல்லை, பூச்சி தொல்லைலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சையாக பிடிக்கும், அப்படியே இருந்தாலும் நீங்கள் திரும்ப போட்டிங்கன்னா அதெல்லாம் போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், மற்றபடி வந்து நல்லா ரிசல்ட்டு நல்லா இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடு பல பலன்னு இருக்குது.